அபூபக்கர் ரலியல்லாஹு வந்திருக்கிறார், உங்களோட பேசணுமா என்ன? அவங்க திரும்ப கேட்டாங்க, மாப்பிள்ளைட்ட நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டாங்க. நீங்க பேசுங்க என்றாங்க. அவரை வர சொல்லுங்க என்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் யார்? கலீஃபா. அவர் யார்? இந்த உம்மத்தில் யார் அவர்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அவர் போய் உட்கார்ந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்லுவார்? ஃபாத்திமா, நான் நிஜமாக வைத்துக் கொண்டு உங்களுக்கு தரக்கூடாது என்று தடுக்கவில்லை. உங்களுடைய தகப்பன் ரசூலுல்லாஹ் அதை கொடுக்க கூடாது யாருக்கும், அது இல்லை, தர்மம் என்று சொல்லிவிட்டார். ஃபாத்திமா, எல்லா என்னுடைய பொருட்களும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி எல்லாத்தையும் கொடுத்த நான் அதை தடுத்து வைத்திருப்பேனா? ஃபாத்திமா, ஒரு தடவை ஹதீஸை பரட்டி பாருங்க. திரும்ப 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 சொல்றார், ஃபாத்திமா நான் சொல்லுவதை நம்புறீர்களா? ஃபாத்திமா ரலியல்லாஹு முகம் மலர்ச்சியாகி அவர்கள் நான் நம்புறேன் என்று சொல்லும் வரைக்கும் அவர் நிற்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் மூமின்களுடைய ஒத்துமை. நிஃபாக் இருந்தா மனசுல நான் எதுக்கு அடிமையாகும்? நான் எதுக்கு போகணும்? நான் யாரு? அவர் யார்? இந்த உம்மத்தில் அவர் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் புதன்கிழமை மரணிப்பது 5 நாளைக்கு முன்னாடி கடைசி உரை, தலையிலே தண்ணீரை ஊத்திக் கொண்ட ரசூலுல்லாஹ் ஆடை இறுக கட்டிக்கொண்டு மிம்பரில் ஏறி ரசூலுல்லாஹ் பேசின கடைசி நாள், இந்த உம்மத்தில் பேசின கடைசி நாள். அன்றைக்கு ஆக முக்கியமாக அந்த ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பேசினார்கள்? ஒரு அடியானுக்கெல்லாம் உலகம் வேண்டுமா மறுமை வேண்டுமா என்று கேட்டார். அடியானோ மறுமையை தேர்ந்தெடுத்த உடனே பக்கத்தில் அபூபக்கர் அழ ஆரம்பிச்சான். அபூபக்கர் அழ வேண்டாம் என்றாங்க ரசூலுல்லாஹ். என்ன சொன்னார்கள்? ஆரம்ப காலங்களில் யாருமே இல்லாத நேரத்தில் இந்த உலகத்திலே அவருடைய பொருளாலும் உடலாலும் அதிகம் அதிகம் செலவழித்தவர் அபூபக்கர். இந்த உலகத்தில் ஒருவரை நான் உற்ற நண்பனாக எடுப்பதாக இருந்தால் அது என்னுடைய அபூபக்கரை நான் எடுப்பேன். அல்லாஹ் என்னை எடுத்து விட்டான். அபூபக்கர் என்னுடைய இஸ்லாமிய சகோதரர் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அவ்வளவு பாராட்டி சொன்ன அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த உம்மத்தின் ஆக சிறப்பானவர் அபூபக்கர். அவர் போய் குந்தி கொண்டு சொன்னார், நான் என்னுடைய குடும்பத்தை விட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து சொன்னார், உங்களை நேசிக்கிறேன், உங்களுடைய குடும்பத்தை நேசிக்கிறேன், நான் தடுப்பேனா? கடைசி நேரத்தில் அவர்கள் சிரித்து விட்டார்கள், சரி என்று சொல்லிவிட்டார்கள். இந்த உம்மத்தில் எதை நாடுகிறார்கள் உங்களுக்கு புரிகிறதா? பகமையை அல்ல, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுவர்க்கத்தின் சகோதரத்துவத்தை.